முதலாம் அதிகாரம் Song of Solomon chapter 1. 7 8 வசனங்களை வாசி. Let's read verse 7 and 8. என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியதென்ன? ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. புதன்கிழமை பைபிள் ஸ்டடி. இது இந்த உன்னத பாட்டு என்கிறதான பகுதியை தான் தியானித்து வருகிறோம். And in the Wednesday's Bible study we are meditating this portion of Bible which is the Song of Solomon. ஒவ்வொரு புதன்கிழமை இத்தனை பேர் வந்தால் எவ்வளவு நலமா இருக்கும். Every Wednesday so much of people turns up, how nice that would be. ஆனால் இந்த வசனங்கள் அவ்வளவு முக்கியமானது. Because these verses are very important. இந்த வசனத்தை போன தடவை நாம் தியானித்தோம். We have meditated this verse even the last time. சூலமித்தியால் என்று ஒரு கிராம பெண் இருக்கிறாள். There is a village girl called the Shunammite woman. அவளுக்கும் மெய்ப்பனுக்கும் இடையில் ஒரு அன்பு உருவாயிருக்கிறது. There has been an affection or love which has happened between her and a shepherd. அந்த மெய்ப்பன் தான் அவளுடைய நேசர். And the shepherd is her beloved. அவரோ இவளை பார்த்து என் பிரியமே என்று அழைக்கிறார். And looking at this woman, he is calling her my beloved. இப்பொழுது இந்த சூலமித்தியால் சாலமோன் ராஜாவால் கொண்டு வரப்பட்டு அவருடைய அரண்மனைக்கு அவர் கொண்டு வரப்படுகிறாள். But this Shunammite woman, she has been taken by King Solomon and she has been kept in the palace of King Solomon. அங்கிருந்து தன்னுடைய நேசரை பார்க்க முடியாது. ஆனால் என் ஆத்துமா நேசரே, உன் ஆடுகளை எங்கே மேய்த்து கொண்டிருக்கிறாய் என்று அவள் அங்கிருந்து அரண்மனையிலிருந்து அந்த மேய்ப்பனை பார்த்து கூப்பிடுகிறாள். From there she cannot see her beloved who is that shepherd, but from there she is asking where whom my soul loveth, where thou dost feedest thy flock. இதை பற்றி எத்தனையோ காரியங்களை பார்த்து விட்டோம். Concerning which we have meditated many points. ஆனால் இங்கே வாசிக்கிற வேறு சில அர்த்தங்களை நாம் தியானிக்க போகிறோம். Here we are going to meditate yet other few more points. மத்தியான நேரத்தில் என் மேய்ப்பனே, நீ ரெஸ்ட் எடுக்கிற அந்த டைம்ல நீ மந்தையை எங்கே மேய்த்து கொள்ளுகிறாய், நானும் அங்கே வர விரும்புகிறேன். And where thou feedest thy flock and you put them to rest at the noon time, I also want to come to that place. நீர் இதை சொல்லாவிட்டால், if you cannot say that, நீர் எங்கே உம்முடைய மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறாய் என்று என்னால் கண்டுபிடிக்க முடியாவிட்டால், if I am unable to find out of where you feed your flock, உம்முடைய தோழர்களுடைய அந்த மந்தைக்கு நான் போக வேண்டி இருக்குமே. it might happen that I might have to turn to the side of thy companion's flock. இதனுடைய ஒரு அர்த்தத்தை போன முறை நாம் தியானித்தோம். One of the meaning we meditated the last time. இன்றைக்கு மந்தைகள் என்று அழைக்கப்படக்கூடிய எத்தனையோ சபைகள், ஆயிரக்கணக்கான சபைகள் உண்டு. To be called as flocks, there are many different denominations, thousands of them in this world. சில வருடங்களுக்கு முன்பா நான் கேள்விப்பட்டேன், ஒரு 30,000 டினாமினேஷன் சபைகள் இருக்கு இந்த பூமியில. சபைகள் என்று சொன்னா மவுண்ட் சபை, தாம்பரம் சபை அப்படி அல்ல. இந்த பெந்தேகோஸ்தே சபை ஒரு சபை, ஏஜி சபை ஒரு சபை, ஐபிசி சபை ஒரு சபை, ஏசிஏ சபை ஒரு சபை, இப்படி 30,000 சபைகள் இருக்காம் பூமியில். And a few years before I got a statistic saying around the world there are 30,000 different denominations, not just saying Mount Church and the churches Madipakam, but different church with different names. அப்போ இதுல மெய்ப்பனுடைய மந்தை ஏது, தோழர்களுடைய மந்தை ஏது என்று கண்டுபிடிக்க வேண்டும். And we need to find out which flock belongs to that beloved and which flock belong to the companion. சிலர் அதிசயங்களை தேடி அங்கதான் ஆண்டவர் ரொம்ப இருக்கிறார் என்று சொல்வார்கள். Some will say, looking at certain miracles being performed, they will say the Lord is there. சிலர் அழகான மியூசிக்கை கண்டு அப்பா இது ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ஏற்றதா இருக்கு என்று சொல்கிறார். Some will be attracted to some good music and they will say this is very desirous, therefore the Lord is here. சிலர் கூட்டத்தினுடைய தொகையை இதுதான் ஏற்ற இடம் என்று சொல்லி போகிறார். Some will see the numbers gathering in the meetings and they will say this is the place where the Lord is. ஆனால் மேய்ப்பனுடைய மந்தை ஏது? But which is the flock that belongs to the shepherd? நம்மை பொறுத்தவரையிலும் நாம் தேட வேண்டியது தேவனுடைய சமூகம். And for us the one thing which we need to seek after is the presence of God. கிறிஸ்து இந்த சபையில் இருக்கிறதை நான் உணர்கிறேன். I can feel understand that Christ is in this church. அற்புதங்கள் நடக்காமல் இருக்கலாம். Perhaps there might be no wonders happening. தேவன் பைபிளில் அற்புதத்தை செய்யாத எத்தனையோ காலங்கள் உண்டு. There are many instances or time period when the Lord has never performed any miracle. பைபிளில் ஏகப்பட்ட தீர்க்கதரிசிகளுடைய பேர் இருக்கு. There are many names of prophets written in the Bible. Gath, Gath, Gad,
his Gad, நாத்தான், Nathan, ஏசாயா, Isaiah, எரேமியா, Jeremiah, தானியேல், Daniel, ஓசியா, Hosea, மல்கியா, Malachi, யோவேல், Joel, ஹாகாய், Haggai, சப்பனியா, Zephaniah, சகரியா, Zechariah. எத்தனையோ தீர்க்கதரிசிகள். There are many prophets. இதுல அற்புதம் செய்தவர்கள் எத்தனை பேர்? How many of them performed actually miracles? எலியா, எலிசா மட்டும்தான். Just Elijah and Elisha. ஏசே அற்புதம் செய்யவில்லை. Isaiah never did any miracle. எரேமியா அற்புதம் செய்யவில்லை. Jeremiah also never performed any miracle. தானியேல் அவருடைய ஞானத்தின் மூலமாக தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்தினார். Daniel just exhibited through God his wisdom. அப்போ தேவன் எப்போ பார்த்தாலும் மிரக்கல் மேஜிக் பண்ணுகிற தேவன் அல்ல. God is not always a magic performer. தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ, தேவனுடைய சமூகம் எங்கே இருக்கிறதோ அதை நாம் தேடி செல்ல வேண்டும். We need to seek and search after where the word of God is and where the presence of God is. இரண்டாவது, Secondly, வேறொரு வியாக்கியானம். there's another interpretation. இந்த மேய்ப்பனின் தோழர்கள் யார்? Who are the companions of this shepherd? இரண்டாவது அர்த்தத்தில் நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் தோழர்களா இருக்கிறோம். In a second meaning, we are all companions to Christ. கம்பேனியன்ஸ், கூட இருக்கிறவர்கள், அவர்கள் தான் தோழர்கள், கிறிஸ்து கூட When இருக்கிறவர்கள். we say companions, they are people who are along with Christ. நாம் எல்லாரும் ஒரு அர்த்தத்தில் மேய்ப்பர்கள் தான். We all in one sense we are shepherds. அந்த சூலமித்தியாலும் அவளும் ஒரு மேய்ப்ப பெண்ணு தான். And even this Shunammite woman, she is also a shepherd girl. ஷெப்பர்டஸ். Shepherdess. 8ஆம் வசனம் வாசிங்க. Let's read verse 8. ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. உன் ஆட்டுக்குட்டிகள். Feed thy kids. அப்போ அவளுக்கும் ஒரு மந்தை உண்டு. She also has a flock. அப்போ நாம் எல்லாருக்கும் ஒரு மந்தை உண்டு. We also have our own flock. நாம் எல்லாருக்கும் ஒரு குடும்பம் உண்டு, அதுதான் நம்முடைய மந்தை. We all have a family and that is our flock. இந்த சபையிலே நாம் நேசிக்கிற சிலர் இருக்கிறார்கள், அறிமுகமான சிலர் இருக்கிறார், பழைய ஆட்கள், அதாவது சின்ன வயசுல இருந்து பழகின எத்தனையோ பேர் இருப்பார்கள். In this church there are many people whom we are acquainted to, whom we love very much, and those people who have been brought up in this church from a very young age. ஒரு மேய்ப்பனுடைய தொழிலே ஆடுகளோடு தான். And for the business of a shepherd is with his flock. மேய்ப்பர்களாகிய நாம், நமக்கு ஆடுகள் அல்ல, ஆத்துமாக்கள் தான் நம்முடைய தொழில். And we as a shepherd, we don't have sheep but rather we have souls. அப்போ நாம் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள், அவர்கள் ஆத்துமாக்கள் என்று மறக்க கூடாது. We should not forget that the children or the other members of a family, they are all souls. நாம் எல்லாரும் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் 300-400 பேர் நம் உடம்புகள் அல்ல, ஆத்துமாக்கள். And all the 300-400 people who are seated here, we are not just bodies but we are souls. நம் ஆத்துமாவுடைய சரீரம் அல்ல, சரீரம் உடைய ஆத்துமாக்களா இருக்கிறோம். We are not a body with a soul but a soul with a body. நாம் அடிப்படையா ஆத்துமாக்கள். And basically we are a soul. இந்த ஆத்துமா தேவனுடைய சுவாசம், தேவனிடத்தில் புறப்பட்ட தேவனுடைய ஒரு பகுதியா இருக்கிறது. ஆகையால் தான் அது விலையேற பெற்றது. And this soul, it has come from God, or it's by the inspiration of God, or it's from the breath of God, and therefore it is very important. இந்த சரீரம் தரையிலிருந்து எடுக்கப்பட்டது, இந்த ஆத்துமா தேவனிடத்திலிருந்து வந்தது. This body was created from the dust of the earth, but the soul came from God. தேவன் அவருடைய நம்முடைய நாசில் அவருடைய சுவாசத்தை ஊதினார், நாம் ஜீவ ஆத்மானோம். The Lord blowed the breath of his nostrils inside us and we became a living soul. நாம் எல்லாரும் மேய்ப்பர்கள் தான் அந்த அர்த்தத்தில். In one sense we are all a shepherd. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு பிள்ளைகளை கர்த்தர் ஆத்துமாக்களாக மந்தையாய் For தந்திருக்கிறார். Sunday school children, teachers, the children have been given as their souls. பெற்றோருக்கு பிள்ளைகளை கர்த்தர் ஆத்துமாவாய் மந்தையாய் For தந்திருக்கிறார். parents, all the children have been given to them as their flock. ஏரியா லீடர்ஸ்க்கு கர்த்தர் அவர்களுக்கு அவருடைய ஏரியாவில் உள்ள விசுவாசிகளை மந்தையாய் For தந்திருக்கிறார். area leaders, all the believers in the area have been given to them as their flock. ஊழியக்காரர்களாய் எங்களுக்கு உங்களை மந்தையாய் ஆத்துமாக்களாய் தந்திருக்கிறார். For us servants of God, God has given you as souls and the flock. இதுல நாம் அறிய வேண்டிய முக்கிய காரியம், மேய்ப்பர்களாகிய நாம் நமக்கு கொடுக்கப்பட்டவர்களே ஒரு உடம்பாய் பார்க்க கூடாது, ஆத்மாவாய் பார்க்க வேண்டும். And a very important thing which we need to understand, we as a shepherd and all the people given to us, we should not look them as just a body but as a precious soul. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் முழு உலகத்தை பார்க்கலும் வெளியேற பெற்றவர்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. And every single soul who has come into this presence right now, they are more precious than the whole world as said by the Bible. இதுதான் தேவன் நமக்கு தருகிற மதிப்பு.
மதிப்பு. And this is the worthiness that the Lord give to us. அப்ப நாம் நம்முடைய மதிப்பை அறிய வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுடைய மந்தையினுடைய மதிப்பை அறிய வேண்டும். We need to know our worthiness and we need to also know the worthiness of the souls given to our hand. ஆகையால் நாம் எதற்காக மேய்ப்பர்களா இருக்கிறோம்? Why are we as shepherds? நம்முடைய கையில் கொடுக்கப்பட்ட மந்தை அந்த ஆத்துமாக்கள் தேவனிடத்தில் பத்திரமாய் போய் மறுபடியும் சேர வேண்டும். நாம் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டவர்கள் தேவனிடத்தில் போய் சேர And வேண்டும். all the souls which have been given in our hands as flocks have all come from God and they have to reach God once again and we have to ensure that. பெற்றோர்கள் நன்றாக கவனியுங்கள். Parents have to listen carefully. உலகத்தில் உள்ள ஜனங்கள் அவர்களுக்கும் ஒரு மந்தை இருக்கு, ஆனால் ஆத்மாவை பற்றி மதிப்பு தெரியாது. And even the people in the world outside, they also have their own flock, but they do not know the value of a soul. உலக பெற்றோருக்கு அவங்களுடைய குறிக்கோள்லாம் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்லா ஷைன் பண்ணணும், அப்புறம் மேல் படிப்பு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு வேலை. இதுதான் உலகத்தினுடைய ஓட்டம். For all the worldly parents, their child should be growing up properly, should be well educated, should be posted in a good position in the society. This is the course of the world. இதுதான் அவர்களுடைய ஓட்ட பந்தயம், ஒரு ரேஸ். This is their race. அப்ப அதுல போட்டி போட்டு போறாங்களாம். And they are competing in that race. அப்போ நாம் அந்த போட்டியில பங்கெடுக்க கூடாது. But we should not take part in that race. நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும், Children should learn, ஆனா அந்த ரேஸ்ல பங்கெடுக்க but கூடாது. should not take part in that race. நாம் போகிற இடமே வேற. நம்முடைய உத்தியோகம், நம்முடைய மந்தை ஆத்துமா. Our destiny is completely different and our business is with our souls. ஆத்துமாக்கு படிப்பு தேவையில்லை. And for a soul it doesn't need an education. ஆத்துமாக்கு தேவன் தேவை. And that soul needs அப்போ God. இந்த ஆத்துமா தேவனிடத்தில், நம்முடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் சேரும்படியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆகாரம் கொடுக்கிறோம்? And for the soul to reach its God and for our children to go back to their God, what are the food which we are feeding them? நம்முடைய பிள்ளைகளை ஜெபத்தோடு, அன்போடு, கண்டிப்போடு எல்லாமே கலந்து நாம் வளர்த்த வேண்டும். And we need to bring up a child with love, with strictness and all discipline together. அப்போ இதுதான், இதற்காக தான் தேவன் நம்மை மந்தையாய் வைத்திருக்கிறார். For which the Lord has brought us as a flock. அதனால இதை நாம் மறக்க கூடாது. We should not forget this. தேவன் நமக்கு மந்தையாய் கொடுத்திருக்கிறவர்களை நாம் தேவனிடத்தில் போய் சேர்க்க வேண்டும் என்கிறதான பொறுப்போடு தான் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், நீங்கள் உங்களுடைய மந்தையை மேய்க்க வேண்டும். With a responsibility that whatever flock has been handed over in my hands, I need to preach you, and with that responsibility you need to feed your flock. இதுல இந்த சுலமித்தியால் சொல்லுகிறாள், Here the Shunammite woman says, ஆண்டவரே நான் அந்த மேய்ப்பனிடத்தில் சொல்லுகிறாள், உம்மை நான் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் உம்முடைய தோழர்களின் மந்தை இடத்தில் நான் போவேனே. Here she says, if I am unable to find you out, I might turn aside towards the flock of your companions. அதனுடைய அர்த்தம் என்ன? What does this mean? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When we read 1 Corinthians chapter 3 and verse 4, அங்கே தோழர்களுடைய மந்தையை பற்றி வாசிக்கலாம். something is written about the flock of companions. ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவா? அப்போ பவுல் ஒரு தோழன், அப்பல்லோ ஒரு தோழன், இவர்களுக்கு பின்னாடி போகிற ஒரு மந்தை ஆரம்பித்தது. Paul is a companion, Apollos is a companion, and there is a flock which started following them separately. அப்ப இயேசுவுக்கு பின்னாடி போக வேண்டிய பவுலுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க, அப்பல்லோவுக்கு பின்னாடி போக ஆரம்பித்தாங்க. Instead of following Jesus, they started following Paul and another group following Apollos. இதை எழுதுகிறதே பவுல் தான். And Paul himself is the one who is writing it. பவுல் தானே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் தான் சொல்லுகிறார். Paul himself, when he writes in 1 Corinthians chapter 11 verse 1, he says, be ye followers of me even as I also of Christ. ஏன் அப்படி சொல்லுகிறார்? Why did he say that? என்னை பின்பற்றும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்கள். When you are following me, you are following Christ. ஆனா என்ன நடந்தது? But what happened? சிலர் கிறிஸ்துவை பவுலை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். Some forgot Christ and they started following Paul. அப்போதான் பவுல் இப்படி சொன்னார், நீங்க இப்படி பண்ணி நான் பவுலுக்குரியவன் அப்போலோவுக்குரியவன் சொல்லிட்டு நான் இந்த பாஸ்டருக்குரியவன் அந்த ஊழியக்காரனுக்குரியவன் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க மாம்சத்துக்குரியவர்கள், கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளா இருக்கிறீர்கள். And at this juncture Paul says, you forgot Christ and you say I belong to Paul and to Apollos, I will follow this pastor and that pastor, then you are babes in Christ and you are a carnal. இப்ப நம்முடைய சபையில் கூட நாம் சிறிய சிறிய மந்தைகளை உருவாக்க கூடாது. Even in our church we should not create our
own flocks. சிலர் நம்ம சிலர் சத்தியத்திற்கு கொண்டு வந்திருப்பார்கள். Some would have brought us into this truth. நாம் மற்றவர்களை பார்த்து இவர்கள் என்னுடைய ஆத்துமா என்று சொல்லலாம். And looking at somebody, we can point and say, they are my soul. நம்ம சிலருடைய ஊழியத்து நிமித்தம் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். And because of somebody's ministry, we might be blessed more. அப்போ அதனால நாம் அவர்களை நேசிக்கலாம். And because of which we might love them more. அவர்களை பின்பற்றுவதனால் கிறிஸ்துவை பின்பற்றலாம். And we might follow Christ because of following them. ஆனா அவங்க கிட்ட போய் லாக் ஆயிடக்கூடாது. But we should not be locked with them. கிறிஸ்துவை விட்டு விலகி தோழர்களுடைய மந்தையில போய் மாட்டக்கூடாது. Departing from Christ, we should not be entangled in the flock of your companions. நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்தாலும் அது கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான ஒரு செயலா இருக்க வேண்டும். Though we love each other, it should be an work of following Christ. அப்படி நாம் குரூப் ஃபார்ம் பண்ணனா நம்ம குழந்தைகள்னு அர்த்தம். If we create our own group, then we are babes. நாம் மாம்சத்துக்குரியவர்கள் என்று இப்பொழுது வாசித்தோம். And as we read right now, it is mentioned that we are carnal. நாம் எல்லாரும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். We all follow Christ. அது மாத்திரமல்ல, Not just that, மூன்றாவது ஒரு வியாக்கியானம் உண்டு. there's a third interpretation. அந்த உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது When we read Song of Solomon chapter 1 and verse 7, வாசிங்க. என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியதென்ன? அலைந்து திரிகிறது போல. why should I turn aside? அந்த வார்த்தை ஹீப்ரு வார்த்தை பார்க்கும்போது அதற்கு வேற ஒரு அர்த்தம் உண்டு. When we say turn aside and we refer it to with the Hebrew tongue, it has a different meaning. உம்மை நான் கண்டுபிடிக்காத பட்சத்தில், if I am not finding you out, உம்முடைய தோழர்களுடைய மந்தையிடத்தில் நான் அலைந்து திரிகிறவனை போல என்று அந்த வார்த்தையில் முக்காடு போட்டவளை போல என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. In the place where it is written, I will turn aside to the flock of thy companions, in the original tongue it is written as the one who is covered by a veil. Why should I be as one who is veiled beside the flocks of thy companions? Why should I be one as a person veiled beside the flock of thy companions? அப்போ நான் ஏன் முக்காடு போட்டவளை போல உன்னுடைய தோழர்களின் மந்தை அருகில் இருக்க வேண்டும்? Why should be I as a person covered with a veil at the side of your flock of your companion? அப்போ இயேசுவை நாம் பின்பற்றுவதை விட்டுவிட்டால், if you stop following Christ, நம்முடைய மனதை ஒரு முக்காடு மூடிக்கொள்ளும். our mind will be covered by a veil. நாம் சர்ச்சுக்கு வரலாம். We might come to the church. நமக்கு ஊழியக்காரர்ல ரொம்ப தெரியலாம். We might know or be familiar with the servants of God. எல்லா விசுவாசிகள் நமக்கு தெரியலாம். We might know all the believers. நமக்கு நல்ல தாளந்துகள் இருக்கலாம். We might have good talents. திறமைகள் We இருக்கலாம். might have good efficiencies. பைபிள் நல்லா தெரியலாம். We might know the Bible very much. ஆனா இங்க வரும்பொழுதெல்லாம் இயேசுவோடு கனெக்ஷன் உண்டாகுதா? But as often when we come, do we have a connection with Jesus? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணம் நல்லா தெரியும். பழைய ஏற்பாட்டு பைபிள்ல மனப்பாடமா படிச்சவங்க எல்லாம் இருந்தாங்க அவங்க மத்தியில. Among the people of Israel, there are many people who are efficient, who are well learned of all the commandments of the Lord. ஆனால் மனப்பாடமாய் அவர்கள் வாசித்த மெய்ப்பொருளாகிய கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக நின்றபோது கொன்று போட்டார்கள். But the scriptural portion or the truth which they read by heartedly, when Lord Jesus Christ himself came and stood before them, they killed him. இந்த பைபிள் ஸ்டடி கேட்கும்போது கூட, even when you are listening to this study, இந்த வார்த்தை நமக்குள்ள நம்முடைய காதுக்குள்ள ஏறும் பொழுது அதற்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். அவரை கண்டுபிடிக்க வேண்டும். the word when it enters inside your ears, Christ is hidden in that. We need to find him out. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். Let's read 2 Corinthians chapter 3. அதுல 13ஆம் வசனம் முதல் 16 வரை வாசிப்போம். Let's read from 13 to 16. மேலும் ஒழிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். மோசே வாசிக்கப்படும் போது என்று சொன்னால் முதல் 5 புத்தகங்கள், அதான் மோசே. When it is mentioned Moses is read, it means the first 5 books of the Bible. அவர் எழுதின புத்தகங்கள். And those are the books written by Moses. இதை வாசிக்கும் போது சிலர் பழைய பாட்டு வேதபாரகர்கள் அவர்களுக்கு இது மனப்பாடமா தெரியும். 5 புத்தகம் மனப்பாடமா சொல்லுவாங்க. And there are certain scribes who can
can by-heartedly memorize and say all the 5 books of Moses. ஆனால் அந்த ஒவ்வொரு பேஜிலும் கிறிஸ்து மறைந்திருக்கிறார். But in every page, Christ is hidden. ஆனா அவங்களால அதை பார்க்க முடியல. But they cannot see him. அந்த 13ஆம் வசனத்தை மறுபடியும் வாசியுங்க. Let's read verse 13 once again. மேலும் ஒழிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு. பாருங்க, ஒழிந்து போகிறதின் முடிவை இஸ்ரவேல் ஜனங்கள் நோக்கி பார்க்க முடியவில்லை. The children of Israel could not steadfastly look to the end of that which is abolished. என்ன அர்த்தம் அது? What does that mean? என்ன ஒழிந்து போக போகுது? What is going to be abolished? பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணம் ஒழிந்து போக போகிறது. All the Old Testament laws are going to be abolished. ஆனால் அந்த ஒழிந்து போகக்கூடியதான அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவு, அது அர்த்தம் உள்ள டீப்பா பார்த்து 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 அதன் முடிவில பார்த்தா கிறிஸ்து இருப்பாரு. And if you look deeper and deeper into that Old Testament law and the depth of that, you can see Christ. அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை பார்த்து பார்த்து நல்ல பாரு என்று சொல்லி அந்த முடிவில கிறிஸ்துவை கண்டுபிடித்து இருக்க வேண்டும். If they would have seen this law of the Old Testament deeper and deeper, at the end they should have found Christ. ஆனால் சிலர் கிறிஸ்துவை கண்டுபிடித்தார்கள். Some people, they indeed found Christ. பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவை கண்டுபிடிச்ச யாராவது உங்களுக்கு தெரியுமா? Do you know any people in the Old Testament who have already found Christ? பழைய ஏற்பாட்டில் யார் கிறிஸ்துவை கண்டுபிடித்த யாராவது தெரியுமா? யோவான் ஸ்நானனுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில். In the Old Testament. Now who a person? கிறிஸ்துவை கண்டுபிடித்த பழைய ஏற்பாட்டில் யாராவது? Who is a person who found Christ even in the Old Testament? தாவீது. It's David. வசனம் 110ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். Psalms 110 and verse 1. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும். இப்போ தாவீது என் ஆண்டவர் என்று ஒருவரை பற்றி சொல்லுகிறார். And David here mentions my Lord. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, பிதா குமாரனை நோக்கி. The Lord said unto my Lord, which means the Father said unto his Son. இதே வசனத்தை இயேசு எடுத்து அந்த பரிசேயரை கேள்வி கேட்டு நோஸ் கட் கொடுக்கிறார், வாய் அடைக்கிறார். And the same verse Jesus also took as reference, and he shuts the mouth of the Pharisees. அந்த ஆள் தாவீதின் குமாரனா இருப்பார் என்றால் ஏன் என் ஆண்டவர் என்று தாவீது சொல்ல வேண்டும்? And if that particular person could be the son of David, why should David mention him as my Lord? ஆகையால் இந்த தாவீதை பொறுத்தவரையிலும் அவரும் மோசே தான் படித்தார், ஆனால் முக்காடு அவருடைய மனதில் இல்லை. Even for David, he also read the Moses, but there was no veil in his mind. பேதுரு கூட சொல்லுகிற அவருடைய நிருபத்தில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிறிஸ்துவின் ஆவி இருந்தது. And even Peter, when he writes in his epistle, he says all those Old Testament saints, they had the spirit of Christ in them. ஆனால் பெரும்பாலான யூதர்களுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தின் முடிவில் சொன்னா ஆழத்தின் முடிவில் இருக்கிறதான கிறிஸ்துவை கண்டுபிடிக்க முடியவில்லை. But most of the people of Israel, they were unable to find out Christ who is in the depth of all the Old Testament laws. மறுபடியும் வாசியுங்கள். Let's read once again. 3:13 2 கொரிந்தியர். மேலும் ஒழிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அடுத்த வசனம். அவர்களுடைய மனது கடினப்பட்டது. அவருடைய மனது கடினம், அந்த முக்காடு நிமித்தம் மன கடினம் வந்து விட்டது. Because they had this veil, their mind were blinded. அப்போ இங்கிலீஷ்ல minds were blinded, மன கண்கள் மூடப்பட்டது. And in English translations mention their minds were blinded. அப்ப இது போல நாம் ஒவ்வொரு மீட்டிங்க்கு வரும்போது இது மேய்ப்பனுடைய மந்தையா இருக்கும் என்றால் அவருடைய சமூகத்தை நாம் உணர வேண்டும். And every time when we also come for all these meetings, if this is the flock of the shepherd, we need to feel his presence. 6 மணில இருந்து இது வரைக்கும் மீட்டிங் நடந்தது. மீட்டிங்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இயேசுவை பார்த்தோமா, இயேசுவை கேட்டோமா, இயேசுவை உணர்கிறோமா? From 6 o'clock until right now, we are in the presence of God, and in this meeting, have we seen Jesus? Have we heard him? Have we felt him? இல்லை என்றால் முக்காடினால் மனம் மூடப்பட்ட கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். Are we like Christians who have been blinded in our minds? அப்போ நாம் இங்கே வந்து இந்த மேய்ப்பர்களை, மற்ற மேய்ப்பர்கள் இருக்கிற தோழர்கள், அவர்களும் மேய்ப்பர்கள் தான். அதுபோல நம்ம வந்து உட்கார்ந்து மெய்ப்பனோடு இருக்கிறதான அந்த சமூகத்தை உணராமல் we can do something with the label Christian.
கிறிஸ்டியன் என்கிற லேபல் போட்டு ஏதாவது செஞ்சிட்டு இருப்போம், ஆனா கிறிஸ்துவோடு இணைக்கப்பட மாட்டோம். Others who are present are also companions and they are also shepherds. Instead of having a connectivity with our own shepherd, we might get acquainted or be linked with labeled Christians or the namesake Christians. ஒவ்வொரு கூட்டத்திலும், நம்முடைய காலை குடும்ப ஜெபத்திலும், நம்முடைய பிரேசிங்கிலும், நம்முடைய பைபிள் வாசிப்பிலும் கிறிஸ்துவை கண்டுபிடிக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். In every meetings, in our praising in the morning, in our family prayers, while we are reading the scriptures, we need to find out Christ. இந்த பைபிள் ஸ்டடி நான் ப்ரிப்பேர் பண்ணும்போதே, இந்த வெளிப்பாடுகளை கர்த்தர் தரும்போதே, இந்த புக் இந்த நோட் புக் எடுத்து சைடுல வச்சு அபிஷேகத்தை நிரம்பி தான் திருப்பி நோட்ஸ் எழுதுறேன். And when I was preparing for this Bible study and I was taking notes out of this, I just kept my note aside. I filled myself with an anointing and then I started writing again. ஏனென்றால் இந்த நோட்ஸுக்குள், இந்த வெளிப்பாடுக்குள் கிறிஸ்துவை நான் கண்டுபிடித்தேன். Because in this scriptural portion, in this notes, I found out Christ. அது பாரம்பரியத்தின்படி ஒரு பேருக்காக ராபோஜனத்தில் பங்கெடுக்கிறது, சுத்திகரிப்பு கூட்டத்தில் பங்கெடுக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்துவை நாம் கண்டுபிடிக்காவிட்டால் சீக்கிரமா ஒரு இருள் நம்முடைய மனதை மூடிக்கொள்ளும். And just for the sake of participating or for traditional reasons, we come for the sanctification prayer or take part in the Holy Communion, very soon a darkness will engulf our mind. இதனால தான் நமக்கு பைபிள் ஸ்டடி, காத்திருப்பு கூட்டம் எல்லாம் போர் அடிக்குது. And it is therefore all this Bible study and the tiring meeting is a boring one. சண்டே சர்வீஸ்ல ஒரு 10:30 மணிக்கு வந்துட்டு அப்படியே மீட்டிங் முடிச்ச உடனே பறந்துறலாம். At Sunday service we might come at around 10 o'clock and before it gets over we can just flee away from here. நாம் கிரயம் செலுத்தி கூட்டம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம், தருணம் கிடைக்கும் போதெல்லாம் கிறிஸ்துவனுடைய சமூகத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும், அவரை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். With an expense we need to come inside the presence of God. We need to search and find him out. இன்றைக்கு ஆண்டவர் பேசினார், you can sit among saints and still be spiritually blind. பரிசுத்தவான்கள் மத்தியில் உட்கார்ந்தே ஆவிக்குரிய குருடர்களா இருக்கலாம். And today the Lord spoke to us saying you can sit among the saints but still you can be spiritually blinded. என்னை பற்றி நான் சொல்லுகிறேன். I am telling about me. இயேசு இல்லாமல் அந்நிய பாஷை பேசி இருக்கிறேன். Without Jesus I have spoken in tongues. இயேசு இல்லாமல் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். Without Jesus I have conducted sermons. இயேசு இல்லாமல் ஊழியம் செய்திருக்கிறேன். Without Jesus I have ministered. இயேசு இல்லாமல் கூட்டங்களில் உட்கார்ந்து இருக்கிறேன். Without Jesus I have been sitting in different meetings. இயேசு இல்லாமல் என்று சொன்னால் இயேசுவோடு கனெக்ட் ஆகும். அவர் இங்கே இருப்பார், நான் அங்கே இருப்பேன், ஆனா நான் இணைக்கப்படவில்லை. When I say without Jesus there will be no connectivity between me and Jesus, even though Jesus was very close to me. அதற்கு பேர் தான் பாரம்பரியம். That is called tradition. அப்போ ஏதோ ஒரு சடங்காக தேவனை பின்பற்றுகிறோம். We are just following God for a traditional purpose. சர்ச்சுக்கு போவோம், கிறிஸ்துவை விட்டு விடுவோம். We will go to the church but we will leave Christ. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. ஆண்டவர் நம்மை அவருடைய மந்தைக்கு கொண்டு வந்திருக்கிறார். Lord has brought us into his flock. மேய்ப்பன் இங்கே இருக்கிறார். The shepherd is present here. அவருடைய வார்த்தை நமக்கு He தந்திருக்கிறார். has given his word to us. சூலேமித்தியாளை போல நாமும் மேய்ப்பனை விரும்பி அவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். Like the Shunammite woman, we have come here with a desire for a shepherd. சில எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக பாஸ்டர் பாபி என்கிற ஒரு பாஸ்டர் இருந்தார். Many years before we had a pastor called Pastor Bobby. அவருடைய குடும்பம் எல்லாம் மெத்தடிஸ்ட். அவருடைய அப்பா மெத்தடிஸ்ட் பாஸ்டர். And all his family belonged to the Methodist church. Even his father was a Methodist pastor. அவர் சொன்னார், என்னுடைய அப்பா சர்ச்சில் நல்ல அழகான கொயர் இருந்தது. And in my father's church there was a beautiful choir. அழகான மியூசிக் இருந்தது. There was a good music. ஆனால் இந்த சர்ச்சுக்கு நான் வந்தபோது, But after coming to this church, இதுல அழகான கொயரும் இல்லை, அழகான மியூசிக்கும் இல்லை. there is no beautiful choir or a beautiful music. ஆனாலும் அந்த சபை விட்டு நான் இந்த சபைக்கு வந்தேன். ஏன் தெரியுமா? இங்கே நான் ஆண்டவருடைய சமூகத்தை உணர்ந்தேன். But still I came from that fellowship to this fellowship because here I found out the presence of God. நாமும் தேவனுடைய சமூகத்தை இந்த இடத்தில் கண்டுபிடித்திருக்கிறோம். We have also found the presence of God here. எத்தனை பேர் சூலமித்தியாளின் ஸ்தானத்தில் கிறிஸ்துவை இந்த மந்தையில் நான் கண்டுபிடித்திருக்கிறேன், என் மேய்ப்பன் இங்கே தான் இருக்கிறார் என்று சொல்ல முடியும்? How many of you being in the place of the Shunammite woman say, I have come into the shepherd's flock and I found out my shepherd here? அவருடைய சமூகத்தை உணர்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமா? Those who say, I feel his presence here, please put up your hands. ஆமென். அவருடைய சமூகத்தோடு இணைக்கப்படுவோமா? Let us be connected with his presence. அவருடைய நித்திய ஜீவன் நம்முடையதாய் மாறட்டும். Let his eternal life become ours.
us. சர்வ வல்லவருடைய சமூகத்தை நாம் பின்பற்றுவோமாக. Let us follow the presence of Almighty God. அந்த மந்தை நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். And this, God has taken hold of our flock. அவரை நாமும் பிடித்துக் கொள்வோமாக. Let us also hold his hand. இன்னும் கொஞ்சம் காலத்தில் அதரிசனமாய் இருக்கிற நம்முடைய மெய்ப்பன் மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். In yet a little while, our invisible shepherd is going to be manifested in the mid-air. என் மனவாட்டியே, என் பிரியமே, நீ மேலே ஏறி வா. My bride, my beloved, come up hither. அன்றைக்கு தான் நம்முடைய திருமண நாள். And that is the day of our marriage. அன்றைக்கு தான் நம்முடைய நித்திய விவாகம் ஆரம்பிக்க And போகிறது. on the day our eternal marriage will commence. இதற்காக கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். And for which the Lord is sanctifying us. இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் 6 கூட்டங்கள், இந்த கூட்டம் உட்பட 6 கூட்டங்கள். In the sanctification meetings of the series, we had 6 meetings. நான் சொல்ல விரும்பாத காரியத்தை சொல்லுகிறேன். I am going to say something which I don't want to say. 2 கூட்டத்திலாவது பங்கெடுத்தவர்கள் ராபோஜனத்தில் பங்கெடுக்கலாம். Those who have participated at least in 2 meetings, you can participate in the communion. இது சாதாரண சாப்பாடு பந்தி அல்ல. இது This is not just a feast. இது விளையாட வேண்டிய ஒரு காரியம் அல்ல. This is not something to play with. அந்த அப்பம் விலையேறப்பட்டது. That bread is அந்த precious. திராட்சரசம் And விலையேறப்பட்டது. that wine is precious. நம்முடைய ஆத்துமா விலையேறப்பட்டது. And our soul is precious. ஏதோ மேலோட்டமான ஒரு சடங்கை பின்பற்றி அபாத்திரமாய் புசித்து நாம் தண்டிக்கப்படக்கூடாது. We should not take part outwardly, having an outward appearance just for the sake of others, participate and be damned. இது நியாயப்பிரமாணத்தை சொன்னாலே இது ஒரு இரண்டாம் தரமான ஒரு காரியம். And when we speak of the judgment, that itself is a secondly thing. law, when we speak of the law. When we speak of the law. அப்போ நியாயப்பிரமாணம் என்று சொன்னால் 2 ராப்போஜனம் 2 உபவாச ஜெபத்தில் பங்கெடுத்திருக்க வேண்டும். அதான் நியாயப்பிரமாணம். The law is nothing but we have to say you have to participate in at least 2 meetings. கிறிஸ்துவை கண்டுபிடிக்காதவர்களுக்கு தான் நியாயப்பிரமாணம். And those who have not found Christ, they are under this law. அவங்ககிட்ட தான் இவ்வளவு விலையேறப்பட்டது, ஏன் இப்படி வராம இருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லணும். And only to them you have to say, why have you not come, because these meetings are very precious. கிறிஸ்துவை கண்டுபிடித்தவர்கள் ஒவ்வொரு மீட்டிங்ல எழும்பி 10 முறை எழும்பி போக மாட்டாங்க. And those who have found Christ already, they will not walk up in between the meetings for 10 times. கிறிஸ்துவை கண்டுபிடித்தவர்கள் செல்போனை நோண்டி கொண்டிருப்பாங்க. And those who have already found Christ will not be playing with their cell phones. கிறிஸ்துவை கண்டுபிடித்தவர்கள் பிரசங்கம் நடக்கும்போது தூங்க மாட்டார்கள். And those who have already found Christ, they will not sleep while the sermon is going on. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. பாரம்பரியத்தில் செத்து போயிருக்கிறோமா? Are we dead in our tradition? இல்லை என்றால் கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றுக்கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறோமா? Or we receive the life through Christ and we are going forward? எதற்காக இந்த உபவாசம்? Why is this fast? எதற்காக நம்மை வருத்திக் கொள்கிறோம்? Why are we putting ourselves to trouble? எப்படியாவது நான் இயேசுவை அடைய வேண்டும். Somehow I should attain Christ. எப்படியாவது என் மணவாளனை நான் பார்க்க வேண்டும். Somehow I should see my bridegroom. தொடர்ந்து கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தூரமங்கல உஷபங்கத்திடங்கரபானியான மர்ரபா சம்தடங்கலமானி அந்தடா. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய சபையை சேர்ந்ததான 2 விசுவாசிகள், பிரதர் சுகுமாரும் அவருடைய மனைவி, அவர்கள் நேற்று ராத்திரி ஒரு விபத்துக்குள்ளாகி சுயநினைவில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறார். அவருடைய கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக, எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது என்று டாக்டர்மார் சொல்லுகிறார்கள். நாம் எல்லாரும் ஊக்கமாக ஜெபிப்போம். கர்த்தர் இரக்கம் பாராட்டி அவர்களுக்கு சுகத்தை தர வேண்டும். அவருடைய மூளையில் இரத்தம் கட்டியாயிருக்கிறது, அதெல்லாம் மாற வேண்டும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. டாக்டர்மாருக்கு ஓரளவுக்கு தான் பண்ண முடியும் எல்லா அறிவை கொண்டு. ஆனால் நம்முடைய இயேசு ஓரளவுக்குட்பட்ட இயேசு அல்ல. அவர் எதையும் சாதிக்கிற இயேசு, அசாத்தியமானவைகளை செய்கிற இயேசு. கர்த்தர் அந்த இருவருக்கும் பூர்ண சுகத்தை தந்து விடுதலை தந்து அவர்களை எழுப்ப வேண்டும். அதற்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அப்பா, கிருபை தரவே, கிருபை தந்து பரிசுத்தப்படுத்தி நடத்த சகோதர சகோதரியை நீர் ஆசீர்வதிக்கவே. அப்பா, உம்முடைய வார்த்தை